தோல்வியில் சலிக்காதவன் வெற்றியில் சாதிப்பான். இதை கேளுங்க. 2015 வெறும் டைல்ஸை மட்டுமே ஹோல்சேல் வியாபாரம் ஆரம்பிச்சு பொறுமையோட முயற்சியோட பெரும் கஷ்டத்தோட ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸை பிடிக்கிறாங்க. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பிசினஸ் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாவல டவுனுக்கு வராங்க. அதுல ஒரு வேர் ஹவுஸா வாங்குறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஷோரூம் ஒன்னையும் ஓபன் பண்றாங்க. அப்படியே காலம் போகுது, சோசியல் மீடியாத்தையும் மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய வருது, கஸ்டமர் பேஸ் இன்னும் வளருது. அதுக்கப்புறமா தான் டைல் வேர் ஹவுஸ்னு ஆரம்பிச்சு டைல் வேர் ஹவுஸ் பிளஸ்னு இன்னும் ஒரு ஷாப் ஓபன் பண்ணி அன்னைக்கு வெறும் டைல்ஸ் மட்டுமே வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருந்து இன்னைக்கு பாத்ரூம் வியாஸ்ல இருந்து சகலதையும் இன்க்ளூட் பண்ணி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நாவல டவுன்ல நெக்ஸ்ட் லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு போகுது. டைல் வேர் ஹவுஸ் அண்ட் டைல் வேர் ஹவுஸ் பிளஸ் மாஸ்டர் பீஸ் கலெக்ஷன். அவங்களோட ஃப்ரெண்ட்லியான கஸ்டமர் சர்வீஸ், ஜெனுவினான ஐட்டம்ஸ், ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கும் நேர்ல விசிட் பண்ற கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க கொடுக்கிற ரெஸ்பான்ஸ், ஒன் டைம் விசிட் பண்றதோட தேவையான எல்லா ஐட்டத்தையும் ஒரே கூரைக்குள்ள ஒரே டைம்ல வாங்கிக்க முடியுமான ஆப்ஷன், கஸ்டமர்ஸ்க்கும் பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது மூலமா தான் சக்சஸ்ஃபுல்லா இதை கொண்டு போறாங்க. டைல் வேர் ஹவுஸ் நாவல ரோட் நுகேகொடையில லொகேட் ஆகிருக்குது. டைல் வேர் ஹவுஸ் பிளஸ் நாவலையில லொகேட் ஆகிருக்கு. இந்த 10 வருஷத்துல அடைஞ்ச மிகப்பெரிய வெற்றி தான் இது. இந்த வெற்றிக்கு பின்னால ஹார்ட் ஒர்க், sacrifice, டெடிகேஷன் இது எல்லாத்தோடையும் கன்சிஸ்டன்சியும் சேர்ந்து இருக்குது. டைல் வேர் ஹவுஸ் அண்ட் டைல் வேர் ஹவுஸ் பிளஸ் மாஸ்டர் பீஸ் கலெக்ஷன்.